வினோதினி வணக்கம். இந்திய நாடாளுமன்றம் பொறுத்தவரையில் இந்திய ஜனநாயகத்தின் கோவிலாக நாடாளுமன்றம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்திய ஜனநாயகத்தின் கோவில் மீது நேற்று அத்துமீறி நடைபெற்ற சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இந்தியா முழுவதும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் உச்சகட்ட பாதுகாப்பு கொண்ட ஒரு வளாகமாக நாடாளுமன்ற வளாகம் பார்க்கப்படுது என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகள் பற்றியும் இந்தியாவில் மாற்ற வேண்டிய நடைமுறை பற்றி விவாதிக்கக்கூடிய இடமாகவும் பிரதமர், அமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், எம்பிக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒன்று கூடக்கூடிய இடமாக நாடாளுமன்ற வளாகம் உள்ளது. அப்படிப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்தை பொறுத்தவரையில் மிக உச்சகட்ட பாதுகாப்பு கொண்ட வளாகமாக தான் இருக்கிறது. ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதையே இந்த நிகழ்வானது கேள்விக்குறி எழுப்பக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. என்றால் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்ட போது அந்த நாடாளுமன்றம் குறித்து பெருமையாக பல விடயங்கள் பேசப்பட்டது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் கையாளப்பட்டிருப்பதாக மிக பெருமையாக மத்திய பாஜக அரசு இதை பற்றி பேசினார்கள். ஆனால் பார்வைக்கு மட்டுமே பிரம்மாண்டமாக இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. பாதுகாப்பில் பிரம்மாண்டம் தேவை என்பதுதான் நேற்றைய நடைபெற்ற நிகழ்வு என்பது நாட்டு மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் உணர்த்தக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. என்றால் நாடாளுமன்ற வளாகம் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதிக செலவில் கட்டப்பட்டிருக்கு என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு மட்டும் பிரம்மாண்டமாக இருந்தால் எந்த பயனும் இல்லை. பாதுகாப்பில் பிரம்மாண்டம் தேவை. அப்போதுதான் முழுவதுமாக நாடாளுமன்ற வளாகம் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தை பொறுத்தவரையில் பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டு அங்கு பார்வையாளர்கள் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்வையாளர்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் 4 கட்ட சோதனைகளை தாண்டிதான் வர வேண்டும். இந்த 4 கட்ட சோதனையை தாண்டி ஒரு பார்வையாளர் உள்ளே வருவது என்றால் தொடர்ந்து அந்த பார்வையாளர்கள் கண்காணிக்கப்படுவதாக தான் இருக்கப்பட வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2 பார்வையாளர்கள் உள்ளே நுழைந்து அந்த இருக்கைக்கு அருகே சென்று ஓடி வந்து அந்த வண்ணப்பொடிகளை தூவிய விவகாரம் எப்படி சாத்தியமானது என்ற கேள்விதான் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. என்றால் ஒரு பார்வையாளர் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் 4 கட்ட சோதனை உள்ளது. முதற்கட்டமாக அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பியினுடைய பரிந்துரை கடிதம், ஒரு எம்பி ஒரு நபர் உள்ளே வர வேண்டும் என்றால் அவர் கையொப்பமிட்டு பரிந்துரை கடிதம் வழங்க வேண்டும். அப்படி பரிந்துரை கடிதம் முதற்கட்ட சோதனையாக பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி உள்ளே வந்தால் அவருடைய முகத்தை புகைப்படம் எடுக்கப்பட்டு ஒரு அடையாள அட்டையோடு ஒட்டப்பட்டு அதற்கு பிறகு அவர் உள்ளே அனுப்பப்படுவார். அவருடைய ஆதாரங்கள், ஆதார் கார்டு, பான் கார்டு உள்ளிட்ட அவருடைய தனிப்பட்ட ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர் யார் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பிறகு அவருக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படுவார். அதற்கு பிறகு அவருடைய உடைமைகள் சோதனை மேற்கொள்ளப்படும். உள்ளே எந்த பொருட்களையும் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. அதே போன்ற மெட்டல் டிடெக்டர் என்று சொல்லக்கூடிய ஏதேனும் கருவிகள் உள்ளதா, தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ளதா உள்ளிட்ட சோதனை மேற்கொள்ளப்படும். அதே போன்று ஸ்கேனர் மூலமாக முழுவதுமாக உடைமைகள் ஸ்கேன் செய்யப்படும். இப்படி பல்வேறு கட்ட சோதனைகள் பிறகுதான் பார்வையாளர்கள் உள்ளே வருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வண்ணப்புகை வெடிகுண்டு எப்படி உள்ளே கொண்டு சென்றார்கள் என்ற கேள்விதான் பிரதானமாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுப்பப்பட்டு வருகிறது. அப்போது பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய குறைபாடாக உள்ளதா என்ற கேள்வி இதன் மூலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. என்றால் இந்த சோதனையின் போது அந்த வண்ணப்பொடி வெடிகுண்டு அவர்கள் காலனியில் கொண்டு வந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் காலனியை சோதனை செய்யவில்லையா? பாதுகாப்பில் இப்படிப்பட்ட குளறுபடி உள்ளதா என்ற கேள்வி இதன் மூலமாக நமக்கு எழுகிறது. அதையும் தாண்டி அவர்களுக்கு பரிந்துரை கடிதம் வழங்கிய அந்த எம்பி யார் என்ற கேள்வி வரும்போது அவர் மைசூர் தொகுதியை சேர்ந்த, கர்நாடக மாநிலம் மைசூர் தொகுதியை சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்கா என்ற ஒரு எம்பி தான் இவர்களுக்கு அந்த பரிந்துரை கடிதம் வழங்கியிருக்கிறார். 2 பரிந்துரை கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பரிந்துரை கடிதங்களை பொறுத்தவரையில் சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன், லக்னோவை சேர்ந்த சாகர் சர்மா, மைசூர், அதாவது அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்த பிரதாப் சிம்கா தொகுதியை சேர்ந்த மனோரஞ்சன் என்ற இருவருக்கு மட்டும்தான் அந்த பரிந்துரை கடிதமானது கொடுக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் இதில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், திட்டமிட்டு செய்யப்பட்ட சரியா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இதுமாக இருக்கிறது. இதையும் தாண்டி முக்கியமான ஒரு கேள்வி என்பது, ஒரு முக்கியமான உண்மை தற்போது இதன் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் வழக்கமாக 301 காவலர்கள் பாதுகாப்பு பணி மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற நிகழ்வு நடைபெறும் போது 301 காவலர்கள் பாதுகாப்பு பணி மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நேற்றைய தினத்தில் வெறும் 176 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. என்றால் வழக்கத்தை விட நேற்றைய தினம் என்பது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக பார்க்கப்படுகிறது. என்றால் நேற்றைய அதே நாளை பொறுத்தவரை 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நேற்றைய நாளை பொறுத்தவரையில்
கிட்டத்தட்ட லக்சரி தொய்பா மற்றும் ஜெய்ஷ் முகமது இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் 5 பேர் உள்ளே நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அதில் 9க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை கருப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நேற்றைய அந்த தினத்தில் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட ஒரு நாளில் எதுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள், பாதுகாப்பில் இந்த அளவுக்கு குளறுபடிகள் ஏற்பட்டன என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக 301 காவலர்கள் இருக்க வேண்டிய நிலையில் 176 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் என்ற கேள்வி பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக புதிய நாடாளுமன்றத்தில் 150 காவலர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்தும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டும் மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. புதிய நாடாளுமன்றம் கட்டப்படும் போதே இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் புதிய நாடாளுமன்றம் கட்டிவிட்டும் அது புதிதாக உள்ளது, பிரம்மாண்டமாக உள்ளது என்று பெருமை பெற்றுக் கொள்ளும் மத்திய அரசு பாதுகாப்பு பணியை மட்டும் ஏன் கோட்டை விட்டார்கள்? 150 காலி காவலர் பணியிடங்களை ஏன் நிரப்பவில்லை என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். ஆக நம்முடைய நாடாளுமன்ற வளாகம் மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சமாக பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கிறது. பாதுகாப்பில் குறைவில்லாமல் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக நாடாளுமன்றம் உள்ளது என்பது இல்லை என்ற ஒரு நிலைதான் நேற்று நடைபெற்ற சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. 301 காவலர்கள் இருக்கும் நிலையில் ஏன் 176 பேர் மட்டுமே பாதுகாப்பு பணி மேற்கொண்டார்கள் என்ற கேள்விதான் பிரதானமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி இந்த கேள்வியில் முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.